ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இங்கே கீழே ரெண்ட்டுக்கு இருந்தவங்க எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே அது எனக்கு பெருசாக பிடிக்கல. பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போது எல்லாமே யாராவது ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிட்டேன். அம்மா வந்து கன்சீவாக இருக்கிற போது பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி தான் எதனா ஒரு ரீசன் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த பெயிண்ட் பண்ணுறக்கு. ஃபைனலாக இந்த வாரம் கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் இருந்து நான் ஆஃபீஸ் போக போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற போதே ஒரு நாள் ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ் போகிற போதே எந்த டென்ஷனும் இல்லாமல் போய்க்கலான்னு சொல்லிட்டு, இந்த கிளிப்பிங்லலாம் பார்த்தாவே தெரியும் அந்த எல்லோ கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிற போதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பளிச்சுனே தெரியாது, பிரைட்னஸே இருக்காது. ரிங் லைட் வச்சா மட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பெயிண்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ரூம்க்கு அடிச்சுட்டு இன்னொரு ரூமுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னா வந்து சொன்னாங்க. ஒரு ரூமாக அடிக்கிற போது இன்னொரு ரூமுக்கு வந்து திங்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஃபஸ்ட்டு கோட்டிங் அடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை இதை வந்து இன்னொரு கோட்டிங் அடித்து பார்க்கணும், ஏன்னா இது அவ்வளோ டார்க்காக இருக்குது. அண்ட் ஒரு கோட்டிங்க்கும் இன்னொரு கோட்டிங்க்கும் நடுவில் அது காயணும். ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு நாங்கள் செகண்ட் கோட்டிங் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டுட்டு வந்துட்டோம். அந்த வீக் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக மழை இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்குமே டெய்லியும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஈவினிங் ஆனாவே போதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெய்யக்கூடாது இந்த ஒரு 2 நாளைக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிதான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஈவினிங் 3 o'clock வரைக்கும் எதுவும் இல்லைங்க, நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 4 மணிக்கு மேலே பேஞ்சிச்சு பாருங்க மழை. நாங்கள் ஃபஸ்ட்டே எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பக்கத்தில் ஒரு ரூம் வந்து காலியாக இருக்குது, ஒரு ஓட்டு வீடு. ஸோ அதுக்குள்ளார வந்து வச்சுட்டோம். வைக்க முடிஞ்ச சேஃபாக வைக்கிற திங்ஸ்லாம் அதில் வந்து வச்சாச்சு. சோஃபாவை அந்த வீட்டுக்குள்ளார கொண்டுட்டு போக முடியாதுங்க, ஸோ வெளியில் தான் போட்டாகணும். மேலே கூலிங் ஷீட் இருக்குது. ஸோ டைரெக்டாக மழையில் நனையிறக்கு வாய்ப்பில்லை. பட் ரொம்ப ஃபோர்ஸாக வரப்போது கண்டிப்பாக சாரல் அடிக்கும். அந்த ஒரு ஆசிலேஷன்லேயே பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருந்தோம். கீழே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோங்க. பாட்டில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு 2 daysக்கு முன்னாடி. அம்மா கீழே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து மேலே வந்து எல்லாருக்கும் குக்கிங் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். லாஸ்ட்டாக ஷாப்பிங் போன வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்து லேண்டு வாங்கிட்டிங்களா, அதுக்கு தான் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் இல்லைங்க, எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாங்குகிற போது சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இடம் பார்த்தோம். பட் அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா வந்து மனசுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இன்னுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக வாங்குகிற போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்னதான ஃபங்க்ஷன் தாங்க. ஆனால் எனக்கு சின்ன விஷயத்தில் வந்து எப்பயுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் நடக்கணும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி வந்துட்டு கிடையாது. ரியா குட்டிக்கு 2nd மொட்டை வந்துட்டு போட போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பண்ணுறக்குள்ளார இந்த வீட்டை பெயிண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் பெருசாக ஓடிட்டு இருந்த ஒரு விஷயமே. இவ்வளோ திங்ஸ் வெளியில் கொண்டுட்டு போகிறோம், திரும்ப உள்ளே கொண்டுட்டு வர போகிறோம், கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து உடைப்பாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக அந்த மணி பிளான்ட்டை வந்து உள்ள பெட் எடுத்துகிட்டு போகிற போது வந்து அது பட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனால் பாட்டு உடையில செடியும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ரீபிளான்ட் பண்ணி வச்சுட்டேன். பாப்புக்குட்டி வந்துட்டு ஒரு ஆயில் பாட்டில் வந்து தெரியாமல், ஆக்சுவலாக அவங்க பின்னாடி இருக்குன்னு தெரியாமல் திரும்பினாங்க, அது வந்து கீழே விழுந்து அது வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து சண்டே எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே ஆஃப் பெயிண்டிங். சரி, பூச்சியில் நீ என்னென்னலாம் பார்த்த? மூக்கு, ஸ்பூன் எடுத்துட்டு சொன்னேன்னா தான் கேட்கும். மூக்கு, அப்புறம் கண்ணு, அப்புறம் நாக்கு. எங்கே இருந்துச்சு பூச்சி? பக்கீட்டு இல்லையா? சரி, நம்ம எங்கே போகலாம்? கடைக்கா? கடைக்கு போய் என்ன வாங்குறது? கத்தி வாங்கலாமா? எதுக்கு பாப்பாக்கு கத்தி?
எதுக்கு சாமி கத்தி? சும்மாவா? சரி இங்க பாரு, அம்மா பேர் என்ன? பாப்பா பேர் ரியா, அம்மா பேரு? எனக்கு சீனம்னா பேர் வச்சிருக்காங்க. சரி அப்பா பேர் என்ன? பர்ணிகுமாரா? பாப்பா என்ன மாமம் சாப்பிட்டுச்சு? ஸ்பூன்ல சாப்பிட்டா சரி தங்கம். என்ன மாமம் சாப்பிட்ட? என்ன மாமம்? மீன் மாமம்மா. ஏய் மீன் மாமம்லாம் சாப்பிடல தானே? ஒரே குழம்பா மட்டன் குழம்பு வந்து வச்சாச்சு. பாப்புக்குட்டிக்கு வந்து சைடில் காரம் எல்லாம் போடாமல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்க போதே டைம் கிடைக்கிறப்போ எல்லோரும் ஒரு திங்ஸ் எடுத்து அதை கழுவுறதெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இது வந்து இந்த கேண்டில்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். மேரேஜ் ஆன போது அந்த ஃபஸ்ட்டு தீபாவளிக்காக வாங்கினது. நிறைய யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணாததுமே நிறையா இருந்துச்சு. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அம்மா இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆஃபீஸோட ட்ராவல் பார்த்துட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 6 hours போல் நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். போயிட்டு வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் அப்படின்னு வந்து தெரியலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஒரு நாள் ஒன்று வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது அவங்க பெயிண்ட்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடெல்லாம் மாஃப் போட்டு விட்டாச்சு, கூட்டி விட்டாச்சு. பெயிண்ட்லாம் நிறைய பக்கம் சிந்தி இருந்தது. ஸோ அதெல்லாம் சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி அவ்வளோதாங்க, தூங்க போயிட்டு பயங்கரமான டயர்டு, அடித்து போட்ட மாதிரி டயர்டு. இது வந்து மண்டே எடுத்தது. ஸோ அன்றைக்கி வந்து மண்டே எனக்கு சீரியஸாக உடம்பு சுத்தமாக முடியலைங்க. ஸோ அன்றைக்கி வந்து லீவ் வந்து நான் போட்டுட்டேன். சரி ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஒர்க்கும் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பயங்கரமான பாடி பெயின். ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது இல்லையா. நம்மளோட அந்த ட்ரீ வால் ஹேங்கிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக மீஷோவில் 2300 rupeesன்னு வாங்கினேங்க. 3 ட்ரீ வந்து போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பட் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக தான் இந்த வால்பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 1.5 years போல் ஆச்சு. நான் ஸ்டிக் பண்ணவே இல்லை. ஏன் இதை ஸ்டிக் பண்ணலைன்னா பெயிண்ட் பண்ணுவோன்னு பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா அதை பெயிண்ட் பண்ண போது எனக்கு ரொம்ப, அதாவது பெயிண்ட் பண்ணி அதை ஒட்டின போது ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது. அதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அதே கோல்டன் க்ரீன் அந்த ஒரு ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்கும். லீஃப் டிசைன். ஒரு செட் வந்து பத்தாது, அதனால நான் 2 செட் வந்து வாங்கியிருந்தேன். நான் நல்லா தாங்க பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி வேலை வந்து நான் ஹெல்ப் தான் பண்ணுவேன். என் தம்பி தான் வந்து எல்லாமே பார்த்துப்பான். இந்த டைம் வந்து அவன் படிச்சுட்டு இருந்தான். சரி ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ணோம், நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்தான். நான் என்னை விட்டுருந்தா நானே நல்லா பேஸ்ட் பண்ணியிருப்பேங்க. பட் அதில் அவன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதை எடுத்து இப்போ மறுபடியும் நான் வந்து செகண்ட் டைம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா செவுத்தில் ஒட்டியிருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஃபோட்டோ லவ் பண்ண போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அப்போ எடுத்திருந்தது. ரொம்பவே ஸ்பெஷல். அதே மாதிரி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தார். பெட்ரூமில் வந்து இன்னொரு ஃபோட்டோ மாட்டியிருந்திருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ அது வந்து வைக்கிறதா இல்லை இது வைக்கிறதான்னு ஒரு சின்ன ஆசிலேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோ மாட்டினா நம்மளுக்கு 2 ஆணி தேவைப்படும். இங்கே ஒரு ஆணி தான் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த ஃபோட்டோ இங்கே தான் மாட்டியிருந்தோம். பட் ஸ்வாப் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஆனால் ஆணி பத்தலை. அதனால் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துலையே இந்த ஃபோட்டோ வந்து மாட்டியாச்சு. டிவிக்கு மேலே இருந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறது மீஷோவில் வாங்கியிருந்தேன். எனக்கு என்ன டவுட்னா இதெல்லாம் வாங்கி 1.5 years போல் ஆச்சு. சரியாக ஒட்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருந்தது. அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து போகிறக்குள்ளார ரியா குட்டி வந்து கூப்பிட்டாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் தான் மேலே போனேன். ஆனால் 8:30 போல் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் ஒர்க்கையும் மேலேயே முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன்.
இது பார்த்தீங்கன்னா அந்த டால் மாதிரி இருக்கிறது 90 rupees போல் வாங்கியிருந்தேன் ஆஃபரில். அண்ட் இந்த சர்க்கிள் மாதிரி அந்த ஃப்ளாரல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 125 rupeesன்னு சொல்லி மீஷோவில் வாங்கினது தான். இதோட லிங்க்ஸ் இதோட கோட்லாம் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லை ஸ்டாக்கில் தான் இருக்கான்லாம் தெரியல. ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் படிக்கிற போது ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து டைனிங் டேபிள் அந்த இடத்துக்கு வந்து நகர்த்தியாச்சு. நான் சொன்ன ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து வச்சு பார்த்தேன், தம்ப்நெயில கூட அதுதான் வந்து வச்சுருந்துருப்பேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த க்ரீனுக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய க்ரீனுக்கும் நல்லா செட் ஆயிருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து ஆணி பிரச்சனை இருக்கிறதுனால இதை வந்து திரும்ப பெட்ரூம்லேயே வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். இந்த டைனிங் டேபிளுக்கு உங்களுக்கு ஏதாவது கவர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போவே லைட்டாக வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆன்லைனில் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு தான் இருக்கேன். லிட்டில் ஹெல்ப்பர் வந்தாச்சு. எங்கள் அம்மா அந்த ஜுவல் பாக்ஸ்லாம் தொடச்சி வைக்க பாப்புக்குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது நாங்கள் சொல்லவே இல்லை இங்கே கொண்டுட்டு போய் வெயின்னு சொல்லிட்டு. ரியாவே நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. நான் அங்கே தான் ஜுவல் பாக்ஸ் வைப்பேன்னு தெரியும், பெட்ரூமில் அந்த ஷெல்ஃபில். ஸோ தட் அவங்களே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்த்துட்டிங்கன்னா அமேசானில் வாங்கினது 1400 சம்திங். சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினதுக்கப்புறம் இது வாங்கினேன் அப்படின்னு என் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு யாருன்னா கிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் சொன்னேன், ஏன் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணும், உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து வாங்கியிருந்தேன். ஃபைனலாக செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இந்த செராமிக் ஃப்ளார்வேஸ் மீஷோவில் வாங்கினதுங்க. 235 போல் வாங்கியிருந்தேன். வர்த்த மணின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது. செராமிக்னா எப்பயுமே விலை கூட தான் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. அண்ட் அழகான பெயிண்டிங் வெளியில், கலர் காம்போவுமே நல்லா இருந்துச்சு. இங்கே இருந்த ஃப்ளார் வேஸை வந்து நான் பெட்ரூம்க்கு வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஹாலுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிற போதெல்லாம் சீலிங்கில் ஒரு லைட் வந்து போட்டிருப்பாங்க. அதை போட்டு விடுங்க, நான் போனால் ஆன் பண்ணி விடுங்கன்னு எப்பயுமே நான் கேட்பேன். எனக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீடு கட்டுற போது கண்டிப்பாக அப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது வந்து கண்டிப்பாக வைக்கணும், அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் சரி அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். ஸோ இதை பற்றி நான் யூஸ்வலாக ஏதாவது நினைக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்குள்ளார நாங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த லைட்ஸ் பற்றி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பற்றியெல்லாம் என் தம்பியும் ஹஸ்பண்டும் எதுனா ஒரு ஐடியா வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் தம்பி வந்து சொல்லியிருந்தான், அமேசானில் 500லேருந்தே இருக்குது, நீ ஏன் வந்து வீடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், பிடிச்சிருந்தா இப்போவே வாங்கி மாட்டிக்கோ அப்படின்னா. அப்புறம் சர்ச் பண்ணுறப்போ தான் வந்து இது எதர்ச்சியாக கண்ணில் மாட்டுச்சு. அரௌண்ட் 700 போல் வர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லுக் வந்து கொடுத்துருந்துதுங்க, டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் சித்தி வீட்டில் போட்டிருக்கிறதுனா அது காஸ்ட்லி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 போல். அது லைட்டு வேறு அவுட்புட்டு, இது வேறு அவுட்புட். பட் ஸ்டில் அது வரைக்கும் ஏன் நம்ம வெயிட் பண்ணோம், இதுவே அழகாக தானே இருக்குது, மாடர்னாக இருக்குது அப்படி சொல்லி நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி வாங்கினது தான் இது. இது செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணார், அதுக்கப்புறம் அவருக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஸோ தம்பி தான் ஃபுல்லாகவே செட் பண்ணான். பட் என்னென்னா மேலே கனெக்ஷன் வருதா அப்படின்னு அவன் பார்க்கல. ஸோ இப்போ ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்விட்ச் போட்டாலுமே வந்து எரியல. ஸோ அது வந்து பார்க்கணும். நான் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண லைட் பிடிக்கிறதுக்கெல்லாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கை வலிச்சுது, ஹைட்டில் இருக்குது, நான் வந்து உந்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி ஜஸ்ட் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். பல்ப்லாம் மாட்டியாச்சு, ஆனால் எரியல. அது ஒரு சைடு வந்து லைட்டாக வருத்தமாக தான் இருந்தது. இந்த டேபிள் வந்து ஒரு 6 monthsக்கு முன்னாடி அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். 1200 போல். லைட் வெயிட் தான், நல்லா இருக்குது. ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஷிஃப்ட் ஆகிற போது எல்லாமே வெயிட் உள்ளது வாங்கினோன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு இது எனக்கு ஓகேவாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு தான் வந்து வாங்கினேன், சென்டர் டேபிள் மாதிரி. இந்த புத்தா வந்து வச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து கார்னர் டேபிள் மாதிரி பண்ணியாச்சு. இதில் நம்ம வாங்கியிருந்த அந்த வாட்டர் ஃபவுண்டனுமே வச்சுட்டேன். அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக வந்து நான் எல்லாம் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதோடு விட்டுருங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை பார்க்குற போதெல்லாம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டுருக்க போது ஒரு நிமிஷம் இதை பார்க்குற போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக வந்துருக்கு இந்த கார்னர் பார்த்தாவே. இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே
எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். அந்த வாட்டர் ஃபவுண்டெயினுக்கு பக்கத்துலேயே குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு உருளியும் வச்சுருக்கேன். இன்னொரு கேண்டில் லைட் ஹோல்டருமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக அந்த கார்னருக்கு வந்து செட் ஆன மாதிரி இருந்தது. இந்த கீழே இருக்க ஸ்பேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைட் வந்து இந்த டேபிள் லேம்பும் அது வந்து கரண்ட்டில் எரியறதாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஸ்விட்ச் போர்டு வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. பாப்புக்குட்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருக்கிற போது இதெல்லாம் எடுத்து நான் மேலே தான் வைக்கிறேன். எனக்கு இன்னுமே கொஞ்சம் பயமாக இருக்குது, அவங்க போய் நம்ம இல்லாத நேரத்தில் தொட்டுருவாங்களோ இல்லை ஸ்விட்ச் வந்து போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. அதனால நான் இருக்கிற போது மட்டும் இதை வந்து கீழே வச்சுக்கிறது, இல்லைனா மேலே டேபிளில் வந்து தள்ளி வச்சிடுறேன். மேலே வைக்கிற போது அவங்க எதுவுமே வந்து கேட்கறது இல்லை. இதெல்லாம் தான் மண்டே என்னால் பண்ண முடிஞ்சது. இது டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்ததையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து வெளிச்சத்தில் டோர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 ஆசிலேஷனாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பெயிண்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்ட் வேண்டாம், கிட்டத்தட்ட 30Kக்கு மேலே ஆகும், நீங்கள் இப்போ பேசிக்காக இருக்கிறத அடிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட்க்கும் தம்பிக்கும் அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் வந்து பேசிக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட்லாம் அடித்து முடித்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதோட அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் காஸ்ட்லியான பெயிண்ட் போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வீடெலாம் செட் பண்ணிட்டு பார்க்குற போது இதுவே அழகாக இருக்குன்னு தோணுச்சுங்க. மொத்தமாக எனக்கு 8,000 ஆச்சு. லேபர் அண்ட் பெயிண்ட்டு 4 ரூம். கண்டிப்பாக அடுத்த ரூம்லாம் செட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்க்குற போது. அவங்க சொன்ன அந்த பெயிண்டோட வேரியேஷன்லாம் எனக்கு எதுவுமே தோணலைங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இது பார்க்குற போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நாள் வாங்கிட்டு வந்த ரோஸுமே வந்து ஃப்ளார் வேஸில் வந்து செட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனி அடுத்து இன்னொரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.